அனைவருக்கும் வணக்கம். நம்ம கல்விக்குயில் சேனல் உங்களை அன்போடு வரவேற்கிறது. இந்த பதிவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சி, டிஆர்பி போன்ற தேர்வுகளுக்கு படித்து கொண்டிருக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஒரு அற்புதமான படைப்பு அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஆண்டுதோறுமே தமிழ் இலக்கியம் இலக்கணங்களிலே சிறப்பு வாய்ந்த நூல்களுக்கு சாகித்ய அகாடமி விருது வழங்குவது ஒரு இயல்பான ஒரு விஷயம். தமிழ் மொழியில் மட்டும் கிடையாது, உலக மொழிகளில் பல மொழிகளுக்கு இந்த விருது கொடுக்கப்படுகிறது. தமிழ் மொழியில் அதாவது ஒரு நூல் வெளியிட்டு 3 ஆண்டு காலம் பார்ப்பாங்க. அந்த 3 ஆண்டு காலகட்டத்தில் அந்த நூலினுடைய சிறப்பு எப்படி இருக்குது அதை பொறுத்து அந்த நூலுக்கு சாகித்ய அகாடமி விருது வழங்கப்படுகிறது அப்படின்னு சொல்லலாம். இப்போ அந்த சாகித்ய அகாடமி விருது எப்போ கொடுக்க ஆரம்பித்தாங்க, எந்தெந்த ஆண்டுகள் அந்த சாகித்ய அகாடமி விருது கொடுக்கலை, அதாவது 2020 சென்ற ஆண்டு 2020 வரைக்குமே யாருக்கு சாகித்ய அகாடமி கொடுத்துருக்காங்க, எந்த நூலுக்கு கொடுத்துருக்காங்க, அந்த நூல் ஒரு கட்டுரை தொகுப்பா, ஒரு நாவலா, ஒரு கவிதையா அப்படிங்கிறது எல்லா குறிப்புகளுமே இந்த பதிவில் சொல்ல போகிறேன். அதனால் இந்த பிஜிடிஆர்பி இப்போ ட்ரெண்டில் போயிட்டு இருக்கக்கூடியது பிஜிடிஆர்பி, அதாவது ஜூன் 27 எக்ஸாம் சொல்லியிருக்காங்க. அந்த எக்ஸாமுக்கு தயாராகி கொண்டிருக்கக்கூடிய தமிழ் பிஜிடிஆர்பி படித்து கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு ரொம்ப பயனுள்ள பதிவு. டிஎன்பிஎஸ்சி குரூப் 2க்கு படிச்சுட்ருக்கிறவங்களுக்கும் ரொம்ப பயனுள்ள வகையில் இருக்கும். டிஎன்பிஎஸ்சியில் அதாவது ஜிகே அடிப்படையில் இதிலேருந்து 1-2 வினாக்கள் கேட்கலாம். பிஜிடிஆர்பி பொறுத்த வரைக்கும் இதிலேருந்து 2 வினாக்கள் கேட்குறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் தெளிவாக படிச்சுக்கோங்க. மனப்பாடம் செய்வது ரொம்ப எளிமையாக இருக்கும். ஆண்டுகளோடு இங்கே கொடுத்துருக்கோம். நல்லா தெளிவாக குறிப்புகள் எடுத்து வச்சு படிச்சுக்கோங்க. பாருங்கள், சாகித்ய அகாதமி விருது பெற்ற தமிழ் எழுத்தாளர்கள் முதல்ல ஆண்டு இருக்கும், படைப்பு அதாவது நூல் பெயர், அதனுடைய தன்மை, அது கட்டுரையா, கவிதையா, நாவலா, புதினமா அப்படின்னு சொல்லக்கூடியது, படைப்பினுடைய எழுத்தாளர், அந்த நூலினுடைய ஆசிரியர் என்ன அந்த வகையில் கொடுக்கப்பட்டிருக்கும். முதல்ல பாருங்கள், 1955 தான் முதலாக சாகித்ய அகாடமி விருது கொடுக்கப்படுகிறது. தமிழ் இன்பம் அப்படின்ற ஒரு கட்டுரை தொகுப்பிற்காக ராபி சேதுப்பிள்ளை அவர்களுக்கு சாகித்ய அகாடமி விருது வழங்கப்பட்டது. 1955 தமிழ் இன்பம், ராபி சேதுப்பிள்ளை கட்டுரை தொகுப்பு. 1956 அலை ஓசை அப்படின்ற நாவலுக்காக கல்கி கிருஷ்ணமூர்த்திக்கு சாகித்ய அகாடமி விருது கொடுக்கப்பட்டது. 1957 விருதுகள் வழங்கப்படவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 1958 சக்கரவர்த்தி திருமகன் அப்படின்ற இராமாயணத்தினுடைய உரைநடை அமைப்பிற்காக சி ராஜகோபாலாச்சாரிக்கு சாகித்ய அகாடமி விருது வழங்கப்பட்டது. 1959, 60 காலகட்டங்களிலே விருதுகள் வழங்கப்படவில்லை. 1961 அகழ்விளக்கு என்று சொல்லக்கூடிய நாவலுக்கு மு வரதராசனார் அவர்களுக்கு சாகித்ய அகாடமி விருது வழங்கப்பட்டது. 1962 அக்கரை சீமை என்ற பயண நூலுக்காக சோமு என்று அழைக்கப்படக்கூடிய மீ பா சோமசுந்தரம் அவர்களுக்கும், 1963 வேங்கையின் மைந்தன் என்று சொல்லக்கூடிய ஒரு நூலுக்காக அகிலன் அதாவது பி.வி. அகிலாண்டம் அவர்களுக்கும் சாகித்ய அகாடமி விருது வழங்கப்பட்டது. 1964 விருதுகள் வழங்கப்படவில்லை. 1965 ஸ்ரீ ராமானுஜர் அவருடைய வாழ்க்கை வரலாற்று நூலுக்காக பி. ஸ்ரீ ஆச்சாரியா அவர்களுக்கு சாகித்ய அகாடமி விருது வழங்கப்பட்டது. 1966 வள்ளலார் கண்ட ஒருமைப்பாடு அவருடைய அந்த வள்ளலாருடைய வாழ்க்கை வரலாற்று நூலுக்காக மாப்போ சிவஞானம் அவர்களுக்கு சாகித்ய அகாடமி விருது வழங்கப்பட்டது. 1967 வீரர் உலகம் என்ற இலக்கிய விமர்சனத்திற்காக கீவா ஜெகநாதன் என்பவருக்கும், 1968 வெள்ளை பறவை என்று சொல்லக்கூடிய கவிதைக்காக ஸ்ரீனிவாச ராகவன் என்பவருக்கும், 1969 பிசிராந்தையார் என்று சொல்லக்கூடிய நாடக அமைப்பிற்காக பாரதிதாசனுக்கும், 1970 அன்பளிப்பு என்று சொல்லக்கூடிய சிறுகதை அமைப்பு தொகுப்பிற்காக கு. அழகிரிசாமிக்கு சாகித்ய அகாடமி விருதுகள் வழங்கப்பட்டது. 1971 சமுதாய வீதி என்று சொல்லக்கூடிய நாவலுக்கு பார்த்தசாரதி அவர்களுக்கும், 1972 சில நேரங்களில் சில மனிதர்கள் என்ற நாவலுக்காக ஜெயகாந்தன் அவர்களுக்கும், 1973
வேருக்கு நீர் என்று சொல்லக்கூடிய நாவலுக்கு ராஜம் கிருஷ்ணன் அவர்களுக்கும், 1974 திருக்குறள் நீதி இலக்கியம் என்ற இலக்கிய விமர்சனத்திற்காக KT திருநாவுக்கரசு என்பவருக்கும் சாகித்ய அகாடமி விருதுகள் வழங்கப்பட்டது. 1975ஆம் ஆண்டு தற்கால தமிழ் இலக்கியம் என்ற இலக்கிய விமர்சனத்திற்காக R தண்டாயுதம் என்பவருக்கும் சாகித்ய அகாடமி விருது வழங்கப்பட்டது. 1976ஆம் ஆண்டு விருது வழங்கப்படவில்லை. 1977 குருதிப்புனல் என்ற நாவலிற்காக இந்திரா பார்த்தசாரதிக்கு சாகித்ய அகாடமி விருது வழங்கப்பட்டது. 1978 புதுக்கவிதையினுடைய தோற்றமும் வளர்ச்சியும் என்ற விமர்சன நூலுக்காக வள்ளிக்கண்ணன் அவர்களுக்கும், 1979 சக்தி வைத்தியம் என்ற சிறுகதை தொகுப்பிற்காக தி. ஜானகிராமன் என்பவருக்கும், 1980 சேரமான் காதலி என்ற நாவலுக்காக கண்ணதாசனுக்கும், 1981 புதிய உரைநடை என்ற விமர்சனத்திற்காக மா. ராமலிங்கம் அவர்களுக்கும், 1982 மணிக்கொடி காலம் என்ற இலக்கிய வரலாறுக்காக PS ராமையா அவர்களுக்கும் சாகித்ய அகாடமி விருதுகள் வழங்கப்பட்டது. 1983 பாரதி காலமும் கருத்தும் என்ற இலக்கிய விமர்சனத்திற்காக தோமு சிதம்பர ரகுநாதன் என்பவருக்கும், 1984ஆம் ஆண்டு ஒரு காவிரியை போல் என்ற லட்சுமி திரிபுர சுந்தரி அவர்களுக்கும், 1985ஆம் ஆண்டு கம்பன் புதிய பார்வை என்று சொல்லக்கூடிய இலக்கிய விமர்சனத்திற்காக ஆசா ஞானசம்பந்தம் அவர்களுக்கும், 1986 இலக்கியத்திற்காக ஒரு இயக்கம் என்ற இலக்கிய விமர்சனத்திற்காக கானா சுப்பிரமணியம் அவர்களுக்கும், 1987 முதலில் இரவு வரும் என்ற சிறுகதை தொகுப்பிற்காக ஆதவன் அவர்களுக்கும் சாகித்ய அகாடமி விருது வழங்கப்பட்டது. இதில் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு 5 ஆண்டுகளுக்கு விருதுகள் வழங்கப்படவில்லை. இதுவும் கூட நமக்கு டிஆர்பியில் கேட்கலாம். எந்தெந்த ஆண்டுகளில் சாகித்ய அகாடமி விருது வழங்கப்படவில்லை அப்படின்னு பார்த்தோம்னா, இது ஒரு வினாவாக அமையலாம். 1957, 1959, 1960, 1964, 1976 இந்த 5 ஆண்டுகளுக்குமே விருதுகள் வழங்கப்படவில்லை. 1977 முதலாக 2020 வரையாக விருதுகள் தொடர்ச்சியாக வழங்கப்பட்டு வருகிறது அப்படிங்கிறதையும் நம்ம மனசில் பதிய வச்சுக்கணும். அதுக்கடுத்து பாருங்கள், 1988 வாழும் வள்ளுவம் என்ற இலக்கிய விமர்சனத்திற்காக வாசே குழந்தைசாமி என்பவருக்கும், 1989 சிந்தாநதி என்ற சுயசரித கட்டுரைக்காக லாசா ராமாமிர்தம் என்பவருக்கும், 1990 வேரில் பழுத்த பழா என்ற நாவலுக்காக சு. சமுத்திரம் அவர்களுக்கும், 1991 கோபல்ல கிராமத்து மக்கள் என்ற நாவலுக்காக கி. ராஜநாராயணன் என்பவருக்கும், 1992 குற்றாலக்குறவஞ்சி என்ற வரலாற்று நாவலுக்காக கோவி மணிசேகரன் என்பவருக்கும், 1993 காதுகள் என்று சொல்லக்கூடிய நாவலுக்காக MV வெங்கட்ராமன் என்பவருக்கும் சாகித்ய அகாடமி விருதுகள் வழங்கப்பட்டது. 1994 புதிய தரிசனங்கள் என்ற நாவலுக்காக பொன்னீலன், அதாவது கண்டேஸ்வர பக்தவல்சலன் என்றழைக்கக்கூடிய பொன்னீலன் அவர்களுக்கும், 1995 வானம் வசப்படும் என்ற நாவலுக்காக பிரபஞ்சன் அவர்களுக்கும், 1996 அப்பாவின் சிநேகிதர் என்ற சிறுகதை தொகுப்பிற்காக அசோகமித்திரனுக்கும், 1997 சாய்வு நாற்காலி என்ற நாவலுக்காக தோப்பில் முகமது மீரான் என்பவருக்கும் சாகித்ய அகாடமி விருது வழங்கப்பட்டது. 1998 விசாரணை கமிஷன் என்ற நாவலுக்காக சா. கந்தசாமி என்பவருக்கும், 1999 ஆலாபனை என்று சொல்லக்கூடிய கவிதைக்காக அப்துல் ரகுமானுக்கும், 2000ஆம் ஆண்டு விமர்சனங்கள், மதிப்புரைகள், பேட்டிகள் என்று சொல்லக்கூடிய விமர்சனத்திற்காக தி. க. சிவசங்கரன் என்பவருக்கும், 2001ஆம் ஆண்டு சுதந்திர தாகம் என்று சொல்லக்கூடிய நாவலுக்காக சீசு செல்லப்பா அவர்களுக்கும், 2002ஆம் ஆண்டு ஒரு கிராமத்து நதி என்ற கவிதை தொகுப்பிற்காக சிற்பி பாலசுப்ரமணியம் அவர்களுக்கும், 2003ஆம் ஆண்டு கள்ளிக்காட்டு இதிகாசம் என்ற நாவலுக்காக வைரமுத்துவுக்கும், 2004ஆம் ஆண்டு வணக்கம் வள்ளுவ என்ற கவிதை நூலுக்காக ஈரோடு தமிழன்பனுக்கும் சாகித்ய அகாடமி விருது வழங்கப்பட்டது.
2005ஆம் ஆண்டு கல்மரம் என்ற நாவலுக்காக ஜி. திலகவதி அவர்களுக்கும், 2006ஆம் ஆண்டு ஆகாயத்துக்கு அடுத்த வீடு என்ற கவிதை நூலுக்காக மு. மேத்தா அவர்களுக்கும், 2007ஆம் ஆண்டு இலையுதிர் காலம் என்று சொல்லக்கூடிய நாவலுக்கு நீல பத்மநாபன் என்பவருக்கும், 2008ஆம் ஆண்டு மின்சாரப்பூ என்று சொல்லக்கூடிய சிறுகதைக்கு மேலாண்மை பொன்னுசாமி என்பவருக்கும் சாகித்ய அகாடமி விருது வழங்கப்பட்டது. 2009ஆம் ஆண்டு கையொப்பம் என்று சொல்லக்கூடிய கவிதைக்காக, மொழிபெயர்ப்பு கவிதைக்காக புவியரசு என்பவருக்கும், 2010ஆம் ஆண்டு சூரியப்பூ சூடர்க்க என்ற சிறுகதை தொகுப்பிற்காக நாஞ்சில் நாடன் அவர்களுக்கும், 2011ஆம் ஆண்டு காவல் கோட்டம் என்று சொல்லக்கூடிய புதினத்திற்காக சு. வெங்கடேசன் அவர்களுக்கும், 2012ஆம் ஆண்டு தோல் என்று சொல்லக்கூடிய புதினத்திற்காக டேனியல் செல்வராஜ் என்பவருக்கும் சாகித்ய அகாடமி விருதுகள் வழங்கப்பட்டது. 2013ஆம் ஆண்டு கொற்கை என்ற புதினத்திற்காக ஜோடி குரூஸ் என்பவருக்கும், 2014ஆம் ஆண்டு அஞ்ஞாடி என்ற நூலுக்காக பூமணி அவர்களுக்கும், 2015ஆம் ஆண்டு இலக்கிய சுவடுகள் என்ற திறனாய்வு நூலுக்கு மாதவன் என்பவருக்கும், 2016ஆம் ஆண்டு ஒரு சிறு இசை என்ற சிறுகதை தொகுப்பிற்காக வண்ணதாசன் அவர்களுக்கும், 2017ஆம் ஆண்டு காந்தல் நாட்கள் என்ற கவிதை தொகுப்பிற்காக இன்குலாப் அவர்களுக்கும், 2018ஆம் ஆண்டு சஞ்சாரம் என்ற புதினத்திற்காக எஸ். ராமகிருஷ்ணன் அவர்களுக்கும் சாகித்ய அகாடமி விருது வழங்கப்பட்டது. 2019ஆம் ஆண்டு சூழ் என்ற புதினத்திற்காக சோ. தர்மன் அவர்களுக்கும், சென்ற ஆண்டு 2020ஆம் ஆண்டு செல்லாத பணம் என்ற நாவலுக்காக இமயம் அவர்களுக்கு சாகித்ய அகாடமி விருது வழங்கப்பட்டது. இதுவரைக்கும் நம்ம 1955 சாகித்ய அகாடமி விருது கொடுக்க ஆரம்பித்து 2020 வரைக்கும் தொடர்ச்சியாக கொடுக்கப்படவில்லை. இடையில் ஒரு 5 ஆண்டுகளுக்கு கொடுக்கப்படவில்லை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். மீதி 1977ஆம் ஆண்டிலிருந்துமே தொடர்ச்சியாக 2020 வரை கொடுக்கப்பட்டிருந்தது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். இந்த எந்த 5 ஆண்டுகளுக்கு கொடுக்கப்படவில்லை அப்படிங்கிறதையும் நம்ம குறிப்புகள் எடுத்து வச்சு படிச்சுக்கணும். அந்த எந்த ஆண்டுகளுக்கு கொடுக்கப்படவில்லை அதை வைத்து கூட ஒரு மதிப்பெண் வினாக்கள் அமையலாம். இதில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அதாவது சிறுகதையாக இருந்தாலும் சரி, நாவலாக இருந்தாலும் சரி, புதினமாக இருந்தாலும் சரி, கவிதை நூலாக இருந்தாலும் சரி, எந்தெந்த அந்த விமர்சன நூலாக இருந்தாலும் சரி, எந்தெந்த நூலுக்கு யாருக்கெல்லாம் கிடைச்சது அப்படிங்கிறத நம்ம பிரித்து எழுதி வச்சு படித்தோம் அப்படின்னா கட்டாயமாக நமக்கு இந்த பகுதியிலேருந்து நமக்கு வினாக்கள் கேட்கும்போது அந்த 1 மதிப்பெண்கள் கேட்டாலும் சரி, 2 மதிப்பெண்கள் வினாக்கள் கேட்டாலும் சரி, சரியான முறையில் நாம் எழுதி மதிப்பெண்கள் கண்டிப்பாக பெற்றுவிடலாம். இதுபோன்று பிஜிடிஆர்பி மற்றும் டிஎன்பிஎஸ்சி போன்ற தேர்வுகளுக்கு உண்டான விளக்க குறிப்புகளை அடுத்தடுத்த வீடியோவில் நான் அப்லோட் பண்ண போகிறேன். நீங்கள் பார்த்து பயனடையுங்க. நன்றி மாணவர்களே.